ஹாய். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்க நாகத்தம்மன் கோயிலில் தான் திருவிழா பண்ணுறாங்க. எப்பயுமே வந்து வருஷம் வருஷம் வந்து ஆடி மாதம் ஆனாவே வந்து இங்கே கூழ் ஊற்றுவாங்க. அது கொஞ்சம் கிராண்டாகவே நல்லாவே பண்ணுவாங்க இங்கே திருவிழா. அதுக்கப்புறமா வந்து பாப்பாவை விட்டுன்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு வந்தோம். ஆல்ரெடி வந்து ஒரு வாட்டி இட்டுன்னு வந்தோம். அதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் 5th மந்த்து கம்ப்ளீட் ஆக போகுது. இந்த சண்டே தான் வந்து 5th மந்த் கம்ப்ளீட் ஆகுது. அதனால் ஒரு வாட்டி இட்டுன்னு போயிட்டு வரலாம் திருவிழா டைமில் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம். போயிட்டு அங்கே சாமிலாம் கும்பிட்டு அங்கே வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபரும் கொஞ்சம் பேர் மீட் பண்ணேன். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. அப்புறம் தக்ஷித் வந்து நல்லாவே அங்கே பார்த்துருந்தான். சாமிலாம் எல்லாமே அவனுக்கு வந்து புதுசாக இருக்குல்ல. இப்போ வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு திடீர்னு வெளில கூட்டின்னு போகும்போது எல்லாமே நல்லாவே பார்க்குறான். எனக்கும் வெளில வர்றதுன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு போல். அப்புறம் நிறைய பேர் வந்து தக்ஷித் வந்து பார்த்தாங்க. அப்புறம் ஒரு பாட்டி வந்து அது பொங்கலாம் வச்சு விட்டாங்க தக்ஷித்துக்கு. அது கொஞ்சம் பெருசாகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து அம்மா எல்லாருமே நாங்கள் போயிருந்தோம். எங்கள் தங்கச்சி தான் வந்து ஃபுல்லாகவே பாப்பா வச்சுன்னு இருந்தா. எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன் நான். அப்புறம் அங்கே பொங்கல் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக பொங்கல் ஊட்டி விடலாம் அப்படின்ட்டு அம்மா ஃபஸ்ட்டு ஊட்டினாங்க. ஹாப்பியாக போயிடுச்சு.